ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபுல் மீல் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது உருளைக்கிழங்கும் வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அது கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளிக்கையை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை விட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து காயெலாம் நல்லா வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த துவரம் பருப்பை அதோடு சேர்த்துடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைச்ச பொடி போடுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பொடி இருந்தால் போடலாம், இல்லாட்டின்னா கடையில் வாங்கின பொடி போடலாம். ஸோ உப்பு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் அருமையான நம்மளோட உருளைக்கிழங்கு வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே துவரம் பருப்பில் தக்காளி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சிட்டேன். ஸோ அந்த பருப்பு தண்ணியை ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு பருப்பை சாம்பாரில் சேர்த்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு பொடியை நல்லா கரைச்சிட்டு அந்த பொடி தண்ணியிலேயே தக்காளி போட்டிருக்கேன். அதோடைய நம்ம ரசப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். பருப்பு தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் தாளித்து கொட்டிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எவ்வளோ நல்லா நிறைய போடுறீங்களோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பருப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ரசமும் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சேனைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தேங்காய் சாதத்தோட சேனைக்கிழங்கு சிப்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கும் தொட்டுக்கலாம். சாம்பார் ரசத்துக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு சிப்ஸ். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் நிறையா பண்ணியிருப்போம். சேனைக்கிழங்கு செய்யாதவங்க இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோலை சீவிட்டு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதும் நேராகவே டைரெக்டாக சீவிடலாம். அப்படி உங்களுக்கு சீவரத்துக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு தட்டில் சீவிட்டு கூட எடுத்து போட்டு பொரிக்கலாம். அதெல்லாம் உங்களோட சௌகரியம். நல்லா சீவி நல்லா பொரித்து எடுத்துட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். இது சாம்பார் ரசத்துக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸுக்காக தேங்காய் சாதம் செஞ்சேன். ஸோ தேங்காய் சாதத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் சாதத்துக்கு நம்ம சேனைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. ஸோ இந்த தேங்காய் சாதம் செய்கிறது தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கணும். ஆற விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் விட்டு நல்லா பரத்தி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா உதிராக நல்லா ஆறிடும். ஸோ அப்படி ஆறின சாதத்தில் இந்த வறுத்த பொருட்களை மேலாக போட்டுடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். நல்லா பொன்னிறமாக வாசனை வரும். நல்லா வரும்போது கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்துட்டு அதை என்ன பண்ணிடணும், வடித்த சாதத்தில் போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவோட ஒரு ஒரு முழு தேங்காவை திருகி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் துருவலும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு
நீண்ட நேரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா சிவப்பாக வறுக்கணும். நான் வந்து ஒரு 12 மணிக்கு செய்கிறேன், 10, 11 மணிக்கு செய்கிறேன், 1 மணிக்கு சாப்பிட்ற போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வெள்ளையாகவே வறுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வறுத்துக்கோங்க. கைப்படாமல் வச்சுருந்தா தான் தேங்காய் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். நான் அதோட இப்போ ஒன்று போட்டேன் இல்லையா, முதல்ல வந்து சாதத்தில் உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒன்று போட்டேன் இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை கலந்து எடுத்து அருமையான தேங்காய் சாதம் ரெடி.